இதைத்தான் வியாக்கியானத்திலே கட்டிலே வைத்தாலென் காட்டிலே வைத்தாலென்னு சொல்லுவார்கள். கட்டிலே வைக்கிறதுனா நாட்டில் இருன்னு சொல்கிறது, காட்டில் வைக்கிறதுனா என் பின்னாடி காட்டுக்கு வான்னு சொல்கிறது. ராமனுடைய ஆணை, நீ நாட்டிலிருன்னு பரதனை சொல்லிட்டார், நீ காட்டுக்கு என்னோட வான்னு லக்ஷ்மணனை சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தாரே தவிர நாட்டில் இருந்தாரா காட்டில் இருந்தாராங்கிற பேச்செல்லாம் கிடையாது. ராமன் திருவுள்ளப்படி ஒருத்தரை கூடவான்னு சொன்னார், கூட போனார். வராதேன்னு சொன்னார், வரவில்லை. அவர் விருப்பப்படி நடந்தாரோ. இன்னும் கேட்டால் லக்ஷ்மணன் தான் கொஞ்சம் சுமார், பரதன் தான் இன்னும் விருப்பப்படி நடந்தவன். லக்ஷ்மணனை திரும்பிப்போ வராதேன்னு சொன்னால் அவர் கேட்டாரோ? அதே மாதிரி பரதனும் பாதுகாப்பட்டாபிஷேகத்துக்கெல்லாம் நான் வரல, சித்திரகூடத்தில் உன்னை சந்தித்தாகி விட்டது, உன்னோட கூடவே வரப்போறேன்னு பிடிவாதம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? ஒன்றும் பண்ண முடியாது, தம்பி கூட்டின்னு போய் தான் ஆகணும். ஆனால் அவர் பிடிவாதம் பிடிக்கலை. அதிலிருந்தே ராமன் மனப்படி நடந்ததுன்னு பார்த்தால் லக்ஷ்மணனை காட்டிலும் பரதனுக்கு. அதனால தான் பரதாழ்வான்கிற பேர் வருது.